ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் ரொமான்ஸாகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து அந்த வாரத்திலே அந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக முடிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கடந்த 2 வாரமாக பெருசாக எதுவும் ஸ்டோரியை மூவ் பண்ணாத மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் அணுகிட்ட கோபமாக பேசுகிற மாதிரியே அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுந்தரி அப்படியே சுற்றி விட்டு போயிட்டாங்க. சுந்தரி ஒரு பக்கத்து சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கத்து முரளி பார்த்தா தொடர்ந்து வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்த விஷயத்தை அபி பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாத்திரை என்ன ஏதுங்கிறத ஃபோட்டோ எடுத்து பார்த்து செக் பண்ணுற மாதிரி ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ராகவ் வந்து அபிகிட்ட ரொம்ப கோபமாக பேசுனதுனால அபி கோச்சிட்டு போயிருக்காங்க. அபியை கூட்டு வரதுக்கு போனார். அங்கே குச்சி மேலே விழுவுற மாதிரி இருந்துச்சு, காப்பாற்றினார். பார்த்து அவங்களுக்குள்ளார ஒரு சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டை காட்டினாங்க. ஆனால் ராகவ் அபியை கூப்பிட போனதுமே முரளியால் அது பொறுத்துக்க முடியல. உடனே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏன் போட்டு மண்டையை குழப்பிக்கணும், நம்ம நேராக போய் பார்த்தோம்னா அவங்க ரூமில் வந்து ரெக்கார்டரை வச்சுருவோம். ரெக்கார்டரை வச்சுட்டோம்னா அவங்க என்ன பேசுகிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து கண்டிப்பாக முரளி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க வசமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ அபியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ரஞ்சிதா அப்படின்ட்டு. இப்போ அந்த கல்யாணத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆனால் கொஞ்சம் அங்கெல்லாம் பேசாமல் இருக்க மாப்பிள்ளை யார், மாப்பிள்ளையோட பேர் என்ன அப்படிலாம் ஒன்றுமே கேட்கல. அதெல்லாம் வந்து லாஜிக் மிஸ்டேக்னு வச்சுங்களேன், அதெல்லாம் சீரியலில் சகஜம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா அந்த கல்யாணத்துடைய மாப்பிள்ளை இருக்காங்களா, அவங்க தான் அந்த முரளியோட ஃப்ரெண்டு சங்கர் வக்கீல் இருக்காங்களா, அவங்களா இருப்பாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் அண்ட் ஸ்டோரியை தான் கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ அடுத்து பார்த்தோம்னா நமக்கு இருக்க பெரிய ஸ்டோரியை, அதாவது அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டு தான். அப்போ அது வரைக்கும் ஸ்டோரி இவங்க ஓட்டி கொண்டு போய் ஆகணும். முரளியை பற்றி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா அப்படிப்பட்ட மூமெண்ட்லாம் தெலுங்கு வெர்ஷனில் வரும்போதெல்லாம் முரளி பயங்கரமாக வேறு லெவலில் சைக்கோ மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய கடத்துறது, அஞ்சலியை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான வில்லத்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து முரளியை பற்றி அடுத்து அபிக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிய போகுது. ஆனால் ஏன் விக்னேஷோட கேரக்டர் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது அடுத்து வரப்போகிற ஸ்டோரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.